ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த விலாக போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் ஒரு வாரம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது விலாக் ரெகுலராக வரும். இனிமே வீக்லி ஒன்ஸ் நான் விலாக் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து நான் வந்து விலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில ஆக்சுவலா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. பட் அந்த வீடியோல நான் சரியா என்னால காமிக்க முடியல. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாவே இந்த மொளகா பஜ்ஜி வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படியும் மழை வேற பெய்யுது. ஸோ இந்த டைம்ல சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு வந்து இத செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொளகா வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இந்த மொளகா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து அப்படியே போட்டா ரொம்ப எண்ணெய் தேவைப்படும் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. அண்ட் பெரிய கடாய் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு தான் நான் இந்த மாரி ஹாஃபா கட் பண்ணி, அத வந்து ஸ்லிட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா ஸ்லிட் பண்ணல. கொஞ்சமா புடிக்கிற மாதிரி அ ஒரு கொஞ்சம் 1 இன்ச் அந்த அளவுக்கு விட்டுட்டு, மத்த போர்ஷன் மட்டும் ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ அது எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பேட்டர் மிக்ஸ் பண்றேன். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்றேன். நான் எப்படி மிக்ஸ் பண்றேன்னா, கடலை மாவு வந்து ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் அரிசி மாவு கூட சேம் அதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 2த்தையும் இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு அ வேற மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 20 ஸ்பூன்ஸ் ஆஃப் 2 மாவுமே எடுத்திருக்கேன். அதாவது 10 ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலை மாவு அண்ட் 10 ஸ்பூன்ஸ் ஆஃப் அரிசி மாவு. இது 2த்தையும் ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இப்போ நான் காரத்துக்கு சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சள் தூள் அண்ட் உப்பு அண்ட் கொஞ்சமா ஓமம் போட்டிருக்கேன். அது போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும் அதனால. அண்ட் இப்போ ஒரு வாட்டி ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ கலந்துக்கிறேன். நீங்க வேணும்னா எக் பீட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாரி கையில மிக்ஸ் பண்றது தான் கம்ஃபர்டபுள். ஸோ கடைசியா நான் இப்போ கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாரி பீட் பண்ணா, மாவு வந்து கொஞ்சமா ஃப்ளஃபி ஆகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டா, நம்ம பேட்டர் ரெடி ஆயிடும். அண்டு எப்படி வரும்னா பஜ்ஜி எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணா, வெளியில இருந்து கிரிஸ்பியா இருக்கும். உள்ள இருந்து சாஃப்ட்டா இருக்கும். அந்த மாரி வரும். ஸோ அதனால தான் இந்த மாரி பீட் பண்ணணும். அ அதிகமா பீட் பண்ணக்கூடாது. அப்போ சரியா வராது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பண்ணா போதும். இப்போ நான் இந்த மொளகா எல்லாத்தையும் டிப் பண்ணிட்டு, டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு 2 மட்டும் போட்டேன். ஏன்னா சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்கு, உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்க்கும் குடுத்தேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நான் வந்து டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாரி பஜ்ஜி எல்லாமே செய்யும்போது, எனக்கு வந்து பர்சனலா இதுக்கு காம்பினேஷனா டீ தான் பிடிக்கும். ஸோ அந்த டைம்ல நான் அதிகமா ஐ மீன் இந்த மாரி ஏதாவது டீப் ஃப்ரைடு ஸ்நாக் ஏதாவது செய்றப்போ, எனக்கு வந்து டீ தான் பிடிக்கும். அதனால இன்னைக்கு கூட நான் வந்து டீ தான் ப்ரிப்பேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு இது பஜ்ஜி எல்லாமே சுட்டு குடுத்துட்டேன். எவ்வளோ கிரிஸ்பியா வந்திருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நான் இத செஞ்சு குடுத்தப்போ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன கிண்டல் பண்ணிட்டே சொன்னாங்க. "உனக்கு ஒரு பஜ்ஜி ஸ்டால் ஒண்ணு போட்டு குடுத்துடுறேன். நீ அதையே சேல் பண்ணி சம்பாதிக்கலாம் நல்லா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்காது. பட் இருந்தாலும் என்ன கலாய்க்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த பக்கம் பஜ்ஜி செஞ்சுட்டேன். இங்க டீ வந்து ப்ரிப்பேர் பண்றேன். டீனா நான் எப்பவும் ஜிஞ்சர் டீ தான் ப்ரிஃபர் பண்றது. ஜிஞ்சர் கூட கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிட்டு, அத நல்லாவே க்ரஷ் பண்ணி, கொஞ்சமா தண்ணீல அத ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாவே இறங்கும். அதுக்கப்புறம் தான் இந்த டீ தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு, அ பால் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா டீ ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது செய்றதுக்குள்ள என் பிரதர் இன் லா கூட வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கும் பஜ்ஜி சுட்டு குடுத்துட்டு, டீ கூட ரெடி பண்ணி குடுத்துட்டேன். ஸோ ஃபைனலா இந்த டீ வித் மொளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளவா பசிக்கல. பட் டின்னர் சாப்பிடலன்னா மிட் நைட் அந்த டைம்ல கொஞ்சம் பசி எடுக்கும். அதனால நான் வந்து லைட்டா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமா ரைஸ் அ பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளியோதரை
வந்து மிக்ஸ் ரெடி பண்றேன் இப்போ. நான் வந்து ரெடிமேட் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்றது. கொஞ்சமா கடாய் ஹீட் பண்ணதும் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, வேர்க்கடலை, இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சமா கருவேப்பிலை அண்ட் ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மொளகா, கொஞ்சமா பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு, இந்த புளியோகரை பவுடர் வரும் இல்ல, ஸோ அத ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா புளி தண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமா ஒரு 2 நிமிஷம் இந்த மாரி மூடி போட்டு வேக வச்சா புளியோகரை ரெடி ஆயிடும். எண்ணெய் பிரியணும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சமா அத வேகறதுக்காக வைக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு லிட்ட. அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். இத வந்து நம்ம ரைஸ் கூட கலந்துட்டு சாப்பிட்டுடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களுடைய டின்னர். இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நாங்க வந்து காலையிலேயே சீக்கிரமாவே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இப்போ வெளியில கிளம்பிட்டோம். எங்கன்னா, என் பிரதருக்கு வந்து குழந்தை பொறந்திருக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ஃபெப்ரவரில பொறந்தான் அந்த பையன், குட்டி பையன். ஸோ அவனுக்கு இன்னைக்கு நேமிங் செரமனி இருக்கு. ஃபேமிலி மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா வீட்லயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அத அட்டெண்ட் பண்றதுக்காக நாங்க வந்து காலையிலேயே சீக்கிரமாவே எந்திரிச்சு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எம்ப்டியா தான் இருந்துச்சு. சீக்கிரமாவே ரீச் ஆயிடலாம் அப்படின்னு தான் நெனச்சுட்டே தான் நாங்க கிளம்புனோம். ஆக்சுவலா ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 அந்த மாரி தான் இருந்துச்சு. அந்த மாரி தான் சொன்னான் எங்க அண்ணன். பட் நாங்க கிளம்புறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 9:50 அந்த மாரி ஆயிடுச்சு. இப்படியே பேசிட்டே விளாக் பண்ணிட்டே நாங்க வந்து கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. ஸோ ஆன் த வே இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ ஜெயநகர் ரீச் ஆயிட்டோம் நாங்க வந்து. அங்கேயே எங்கே சாப்பிடுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, இங்க ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அங்க போய் இந்த மசால் தோசை ஆர்டர் பண்ணிட்டு இப்போ சாப்பிடுறோம். அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க காஃபி, டீ எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு நான் வந்து ஜிஞ்சர் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அத குடிச்சிட்டு, அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த அம்மாஸ் பேஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அது வந்து எங்களுடைய ஃபேவரைட். அங்க கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்து குழந்தைங்களுக்காக ஒரு 2 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம். அத வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே பேசிட்டு நாங்க இப்போ வந்து கார பார்க் பண்ணிட்டு ரீச் ஆயிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் எல்லாமே முடிஞ்சது. சும்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்கல்ல. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிட்டு, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குழந்தை எல்லாமே தூக்கி கொஞ்சி எல்லாமே பண்ணியாச்சு. நாங்க ரீச் ஆனப்போ தான் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ நாங்க வந்து கரெக்ட்டான டைமுக்கு தான் வந்து ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ரிலாக்சேஷன் அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்க கூட கிளம்பிட்டோம். எங்க அம்மா அப்புறம் சித்தி வந்திருந்தாங்க. ஸோ, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு. இங்க வந்ததுமே நாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து, மறுபடியும் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஒரு 1 ஹவர் அப்படி நாங்க இங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள ம் அ நெறைய பேசியாச்சு. அண்ட் அம்மா டீ கூட பண்ணி குடுத்தாங்க. அத குடிச்சிட்டு, நாங்க இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். குங்குமம் எல்லாம் குடுத்தாங்க. ஸோ, அது எல்லாமே வச்சுட்டு, நாங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அண்ட் அதுக்கு கூட கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எங்க அம்மா சம்மர் வந்தாலே போதும், இந்த வத்தல் இதெல்லாமே பண்ணுவாங்க எனக்காக. ஸோ, இந்த தடவ கூட எனக்காக பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே பேக் பண்ணி கூட வச்சிருந்தாங்க. அத எல்லாத்தையும் எடுத்துட்டு, எனக்காக காஃபி பவுடர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வச்சிருந்தாங்க. இந்த மெட்ரோ ஹோல்சேல்ல கிடைக்குது. ஆ இந்த ஹோல்சேல் பேக்ல கிடைக்குது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க எங்க அம்மா எனக்காக. ஸோ, எப்போவாவது நான் இந்த மாரி வந்தப்போ நான் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ, இந்த மாரி தான் நடக்கும் எங்க வீட்ல. அண்ட் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் அங்க இருந்து எடுத்துட்டு வர மாரி தான் இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, இப்போ நாங்க வந்து கிளம்பிட்டோம். அண்ட் கிளம்புற டைமுக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த கார்டன பார்த்து. ஸோ, எனக்கு ஆலோவேரா வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எனக்காக குடுத்தாங்க. ஏன்னா, இத வந்து
எங்க வீட்ல வைக்கலாம் பாட்ல அப்படின்னு நான் வந்து இந்த கட்டிங்க வாங்குனேன். அண்ட் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, கார்டன்னா நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் என்ன பண்றது, இங்க இடம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருக்கிற இடத்துல இந்த மாரி அலோவேரா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டிருக்காங்க. கருவேப்பிலை கூட கட் பண்ணி குடுத்தாங்க எனக்காக. ஸோ அதையும் எடுத்துட்டு வந்து நான் இப்போ வீட்ல அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஃப்ரெஷ்ஷா கட் பண்றதுனால, அந்த கருவேப்பிலை வாசனையே ஒரு மாரி நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாரி பர்சனலா ஒரு சின்னதா ஒரு கார்டன் பிடிக்கும். பட் அது சத்தியமா சொல்றேன் என்னால மெயின்டெயின் பண்ண முடியாது. மேனேஜ் கூட பண்ண முடியாது தனியா. ஸோ எங்க அம்மாவுக்கு இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் நெறைய இருக்கு. அதனால அவங்க வந்து எல்லா செடியும் இந்த மாரி போட்டு வச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். உங்களுக்காக தான் நான் காமிக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரவுண்டா பார்த்துட்டு, இது மட்டும் இல்ல டெர்ரஸ்ல கூட வச்சிருக்காங்க பாட்ல எல்லாமே. அது இன்னொரு தடவ வந்தப்போ காட்டுறேன். ஏன்னா, இப்போ வந்து டைம் இல்ல. ஆல்ரெடி ஒரு 6:15 அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ, இனிமே கொஞ்சம் லேட் ஆனா டிராஃபிக் ஆயிடும் அந்த மாரி நெனச்சுட்டு நாங்க வந்து கெளம்பிட்டோம். ஸோ, சண்டே ஆனதுனால கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாமே எம்ப்டியா தான் இருந்துச்சு. அப்படியே பேசிட்டே நான் வந்து என் ஸ்கூல் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த பில்டிங் தெரியுதுல்ல, இதுதான் என்னுடைய ஹை ஸ்கூல். அதாவது 8த் டூ 10த் நான் இங்க தான் படிச்சேன். ஸோ ரொம்பவே மாறிடுச்சு. நான் படிச்சப்போ அ ஒரு ஷீட் மாரி தான் போட்டிருந்தாங்க. இப்போ பில்டிங் எல்லாமே ஃப்ளோர்ஸ் கணக்குல கட்டியிருக்காங்க. உள்ள போய் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்பாவது சான்ஸ் கிடைச்சா போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு, நாங்க வந்து இப்போ டின்னர் ஏதாவது சாப்பிட்டுடலாம். ஏன்னா வீட்ல சமைக்கலல்ல. ஸோ அதனால ஆன் த வே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு, இங்க ஒரு மைசூர் டைனிங் ஹால் அப்படின்னு ஒரு ரெட்ரோ ஆம்பியன்ஸ் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம் நாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே ஹைப் இருந்துச்சு இந்த பிளேஸ்க்கு. Instagramல எல்லாமே. ஸோ என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டே இருந்தாங்க, "போயிட்டு வரலாம் வா" அப்படின்னு. ஸோ இங்க வந்து ஆர்டர் பண்றதுக்காக இந்த ஒரு ஸ்கேனர் இருக்கு. அந்த ஸ்கேன் பண்ணிட்டா, இப்போ நமக்கு என்ன தேவையோ நம்ம இந்த மொபைல்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிள் நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கு கரெக்ட்டா நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ, அத எடுத்துட்டு வந்து நமக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. அதுவும் கம்மி டைம்லயே சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு நாங்க வந்து வீடியோ பண்ணிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாமே. ஒரு மாரி பழைய காலத்துல கட்ன மாரி இருக்கும். இந்த விண்டோஸ் எல்லாமே. அண்ட் இங்க ஒரு திண்ணை இருக்கு. ஸோ இதுக்கு மேல உட்காந்து சாப்பிடலாம். அண்ட் ஆப்போசிட்ல பழைய காலத்துல இருக்கிற சேர்ஸ் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பாடு பத்தி கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஹைப் குடுக்குற மாதிரி இல்லன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாத்துலயும் உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா, நாங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடுறவங்க. நான்வெஜ்னா கொஞ்சம் அதிகமாவே காரம் எல்லாமே போட்டு சாப்பிடுறோம். பட் இங்க அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு புடிக்கல. ஸோ மேபி மத்தவங்களுக்கு எல்லாமே பிடிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா, அந்த ஒரு மாரி ஸ்மெல் இருக்கும்ல, அது அதிகமாவே இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தோசையோட இந்த கைமா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருந்துச்சு. அதுவும் ஓகே டேஸ்ட்டு. பட் உப்பு, காரம் கொஞ்சம் அ கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கூடவே கொஞ்சம் ஹாஃப் அந்த அளவுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டு, நாங்க வந்து அங்கேருந்து பில் பே பண்ணிட்டு கெளம்பிட்டோம். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு. புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.